ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அனௌன்ஸ்மெண்ட்டோடவே ஸ்டார்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் த 95th எபிசோட். 100th எபிசோடோட நான் ஃபர்ஸ்ட் சீசனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-20 days பிரேக் எடுத்துகிட்டு ஐ எம் கோயிங் டு கம் பேக். ஆனால் நான் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி வரும்போது நான் நானாக எழுதின என்னுடைய கதைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நானாக எழுதுனதில் நான் க்ரியேட் பண்ணது. எனக்கு எழுதுறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களில் யாருக்காவது எழுதுறது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நான் க்ரியேட் பண்ணுற கதைகள் எல்லாத்தையும் எனக்கு டாக்குமெண்ட் பண்ணி தரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா, ஐ வில் பே யூ ஃபார் தட். ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. ஓகே, இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சாம்பிள்ஸ்லாம் எடுத்து காமிச்சு எனக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணீங்க அப்படின்னா I will be glad to have you on board as the documenter of my story as such. சரியா? சூப்பர். ரெண்டாவது விஷயம், நாளைக்கு என்னோட ஹாப்பி பர்த்டேவோடு சேர்த்து என்னோட 100th எபிசோடுக்கான ரெக்கார்டிங்கை பண்ண போகிறேன். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐ வில் கெட் ஆல் ஆஃப் யூ ஆன் போர்ட் ஆன் ஜூம் கால். உங்களுக்கு எல்லாருக்கும் ஜூம் கால்லேயே நான் கதை சொல்லிவிட்டு இதுலேயே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு, அதாவது சனிக்கிழமை 2:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் இது நடக்குது. இஃப் யூ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட், நான் சொல்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன். ஏன்னா ஐ வாண்ட் ரெகுலர் ஜென்ரல் பீப்புள் டு கம். ரெகுலராக லிசன் பண்ணுற, இந்த ஸ்டோரிஸ் பற்றி தெரிஞ்ச உங்களுக்கு மட்டும்தான் இந்த லிங்க். அதனால் இந்த லிங்க்கை யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. You will have to WhatsApp me to 9943474347. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி உங்களோட 100th எபிசோட் ரெக்கார்டிங்கில் நான் இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஜூம் லிங்க்கை நான் அனுப்பி விட்டுருவேன். ஓகே, மூணாவது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, 7 வயசுக்கு கீழே, அதாவது 4லேருந்து 7 வயசுக்கு கீழே இருக்க பசங்களுக்கும் 8 வயசுக்கு மேலே இருக்க பசங்களுக்கும் என்னோட இயர் லாங் ஒர்க் ஷாப் நடக்குது. அது நான் ஜூலை 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல் இயருக்கும் பே பண்ணலாம், இல்லை 1 மாதத்துக்கு மட்டும் பே பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பே பண்ணலாம். ஃபுல் இயருக்கு பே பண்ணால் ஒரு டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் ஏஜ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த இடத்துல போட்டிருக்கோம். அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், எப்படி நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் எப்போவுமே கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். Okay, super. Let's get into our first segment where we listen to the audio notes by little children. நான் ஏன் சிரிக்கிறேன்னு தெரியுதா? நேற்று டங் ட்விஸ்டர் போட்டிருந்தேன். நம்ம குட்டீஸ் அழகழகாக டங் ட்விஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் அதை கேட்டுட்டு பாருங்கள், நமக்கே சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருந்துச்சு. அதாவது தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு நான் சொன்னதை கேட்டு தப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எனக்கு அனுப்பியிருக்காங்க, which is very very nice. இதை கேட்டுடலாம் இப்போ. ஓகே, கோழி போய் நாளில் விழுந்து கோழி குழியில விழுந்துச்சான். ஜான் அங்கிள், நானே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஆனா நீங்க இனிமேல் இந்த மாதிரி கஷ்ட கேள்வியில கேட்கக்கூடாது. எனக்கு அது வரவே மாட்டேங்குது, சரியா? கோழி நாளில அடிச்சிச்சு. கோழியும் நாளியும் வழியில இருந்த குழியில விழுந்து. அங்கிள், நீங்க சொன்ன கதை நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சக கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். கோழி போய் நாளில இடிச்சிச்சு. கோழியும் நாளியும் வழியில இருந்த குழியில விழுந்துச்சு. கோழியில போய் நாளில அடிச்சு, கோழியும் நாளியும் வழியில இருந்து குழியில விழுந்துச்சான். Hello John uncle, today I am going to say the tongue twister. கோழி போய் நாளில அடிச்சிச்சு. கோழியும் நாயிலும் ஒரு வழியில ஒரு குழியில விழுந்துச்சு. Thank you. சூப்பர்ல. ஐ லைக் ஹவ் ஆல் ஆஃப் யூ ஆர் ட்ரைங் டு டூ தட். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் நமக்கு வாய்க்கான எக்ஸசைஸ், சரியா? நல்ல உச்சரிப்பு, நல்ல ஈஸியாக பேசுகிறதுக்கு, சரளமாக பேசுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸசைசஸ் நமக்கு தேவை. ஓகே, சூப்பர். இன்னைக்கான பேரண்டிங் டிப்புக்குள்ளே போகலாம். ஐ எம் அகெயின் கோயிங் டு ரெஃபர் டு ஒன் மோர் பேரண்டிங் டிப் வீடியோ தட் ஐ டிட் லாங் பேக். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது மெயினாக என்னென்னா, டாக்கிங் டு ஆர் சில்ட்ரன் அபவுட் டிஃபிகல்ட் கான்வர்சேஷன். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன பற்றி பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது. கோ டு தட் லிங்க் அண்ட் செக். இட் வில் பி வெரி வெரி நைஸ் ஃபார் தெம் டு know about all of these topics through you than from somebody else. அதனால நீங்கள் தான் அவங்களுக்கு டீச் பண்ணணும், நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லணும். ஓகே, ஸோ அந்த லிங்க் நான் இப்போ இங்கே மேலே போடுறேன். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அங்கே போய் பார்க்கலாம், இல்லை கீழே போயும் பார்க்கலாம். ஓகே, அதாவது when you don't talk something to your children, you are keeping secrets from them, and when you keep secrets from them, they go out and explore from wrong source of information and find all the faults that are lying out there. உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லா பொய்யும் நம்பிக்கிட்டே அவங்க வளருவாங்க.
போயிடுவாங்க. அதனால் ஹவு டு யூ ஹேவ் த டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ் வித் யுவர் சில்ட்ரன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதாவது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். பதில் சொல்லிவிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடும், அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு புரிகிற மாதிரி பதில் சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நிறைய அவங்களுக்கு புரியாத விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காமல் புரிகிற மாதிரி அவங்களுக்கு பதில் சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ஓகே, ஸோ இஃப் தே ஹாவ் அ டவுட் தே ஷுட் பி கமிங் டு யூ than any other source. So keep that conversation going where you tell them saying I am your source of information with respect to anything you want to know. ஸோ அப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்க, நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல போகிறீங்க. அதெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா that becomes the excitement point for little children. Okay, I am keeping it at this because they are also listening to this. ஆனால் அந்த வீடியோ போய் பாருங்கள், you will have more and more clarity on how exactly to handle things. Okay, super, let's get into our story. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்தியன் ஃபோக் டேல் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிறது என்னது, ஃபோனை பார்க்க வேண்டியதில்லை, ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு காதில் மட்டும் கேளுங்க. ஏன்னா இப்போ அந்த அனிமேஷன் வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை பார்க்கவும் முடியாது. அதனால் பக்கத்தில் வச்சுட்டு காதில் கேட்கணும். ஏன்னா ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை. ஓகே, சரி, லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. லைட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம், மூணை வர சொல்லிடலாம். ஆப்ரா கடாப்ரா, ஏ. ஓகே, கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து ரொம்ப 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 நல்ல ராஜாவா இருந்தாராம். அவர் எந்த அளவுக்கு நல்ல ராஜாவா இருந்தாருன்னா அவர் ராஜ்யத்தில் இருக்க யாருக்குமே ஹார்ம் பண்ணவே மாட்டாங்களாம். அந்த மாதிரி நல்ல ராஜ்யத்தில் இருந்தாராம். அதாவது சிங்கமும் மானும் ஒரே குளத்துல இருந்து தண்ணி குடிக்குமா, கழுகும் பேரட்டும் ஒரே மரத்தில் கூடு கட்டி இருக்குமா, அந்த மாதிரி எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்களாம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. இந்த ராஜாவும் எல்லாருக்கும் நல்ல ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் யாரையும் ஹார்ம் பண்ணாமல் இருந்தாராம். அவர் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி மக்கள் எல்லாருமே யாரையும் ஹார்ம் பண்ணாமல் இருந்தாங்களாம். ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, அங்கேருந்து ஒரு மர்ச்சன்ட்டோட ஒரு கேமல் காணா போச்சு. ஸோ இந்த கேமல் காணா போச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேடி 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 பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அப்போ அவர் வந்து அந்த அடுத்த நாட்டுக்கு போகிற ஒரு ஹைவே, அந்த ஹைவே கிட்ட போனாராம். ஸோ அந்த ஹைவேல அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு எங்கே போச்சு என்ன ஆச்சு ஒன்றுமே தெரியல. அப்போ எதிரிலேருந்து ஒரு பையன் வந்தான். அவன் வந்து பக்கத்து நாட்டிலேருந்து வர பையன். அவன் வந்து ஒரு வாண்டரர்னால் அந்த ட்ராவல் பண்ணி அந்த மாதிரி சுற்றி பார்த்து அந்த மாதிரி இருக்கிற பையன். சரியா, அவன் வந்து அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டை சுற்றி பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கான். அப்போ வந்து அவன் சுற்றி பார்க்க வந்தப்போ அவங்ககிட்ட கேட்டாரான், தம்பி இந்த சைடு ஒரு கேமல் போச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாரான். அந்த தம்பி உடனே இப்படி யோசிச்சு பார்த்துட்டு சொன்னாராம், ஓ அந்த கேமலுக்கு ஒரு காலில் அடிபட்டிருக்குமா அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், ஆமாம் தம்பி அப்படின்னு சொன்னாராம். அந்த கேமலுக்கு வலது கண் வந்து குருடாக இருக்குமா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் தம்பி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ திருப்பி அவர் கேட்டாராம், அந்த கேமலோட வால் வந்து யூஸ்வலாக இருக்கிற கேமலோட வாலை விட சின்ன வாலாக இருக்குமா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க, பர்ஃபெக்ட். எங்கே போச்சு சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன், நான் போய் பிடிச்சி எங்கே போச்சு சொல்லுங்கள் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னாராம். அப்போ அந்த பையன் சொன்னான்னா, ஆக்சுவலாக நான் அந்த கேமரா பார்க்கவே இல்லை, ஆனால் இந்த வழியில் போச்சுன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். என்னடா இது, இந்த வழியில் போச்சுன்னு தெரியும், அதுக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரியும், அதுக்கு காலில் ஒரு கால் அடிபட்டிருக்குன்னு தெரியும், அதுக்கு வந்து வால் சின்னதாக இருக்குதுன்னு உனக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், நீ பொய் சொல்கிறேன்னு தோணுது எனக்கு, நீ வந்து வா நேராக ராஜா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போய் ராஜா கிட்ட விட்டார். சரியா, அவர் வந்து அங்கே போய் நின்னப்போ ராஜாவும் இதே மாதிரி கேட்டார். ராஜா நல்ல ராஜா இல்லை, அவரும் இதே மாதிரி உண்மையை சொல்லு தம்பி, என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எல்லாம் விசாரிச்சுட்டு ராஜா வந்து அசந்துட்டார். என்னடா இது, இவ்வளோவும் தெரிஞ்சுட்டு நீ எப்படி கேமலை பார்க்காம இருந்த அப்படின்னா, இவ்வளோவும் தெரிஞ்சிருக்குன்னா நீ தான் கேமலை ஏதோ எடுத்து ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்போ இவர் சொன்னாராம், இல்லை ராஜா இல்லை, நான் எப்படி அந்த கேமலை நான் கண்டுபிடிச்சேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அது எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அவர் வழியில் இந்த கேமலோட காலடி பாதம் இருந்திருக்கு. இந்த கேமல் வந்து அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிருக்கு. அப்போ காலடி பாதம் இருந்திருக்குது. அந்த காலடி பாதத்தில் 3 காலடி நல்லா பதிஞ்சிருந்துச்சு, ஒரு காலடி மட்டும் ஃபுல்லாக பதியாமல் லைட்டாக அந்த டிப்பு மட்டும் பதிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த கேமல் ஒரு காலில் நொண்டி போயிருக்கு, அதனால தான் அது டொப்புன்னு அதை ஒரு கால் மட்டும் அந்த மாதிரி வச்சுருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஆஹா, இது நல்ல ரீசனாக இருக்கே, நீ இன்னமும் பொய் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, ஒழுங்காக எனக்கு சொல்லு. சரி காலடி ஓகே, ஆனால் கேமலுக்கு கண்ணு தெரியலன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாராம்.
அதுக்கு அந்த தம்பி சொன்னாராம், அந்த கேமல் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருந்த புல் இலை தலையெல்லாம் சாப்பிட்ருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் ரைட் சைடில் இருந்த புல் இலை தலையை அது சுத்தமாக சாப்பிடவே இல்லை. அதனால அந்த கேமலுக்கு ரைட் சைடு கண் வந்து தெரியல அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாராம். என்னடா இது! இப்போ அந்த கேமல் ஓனர் இருக்கார்ல, அந்த மர்ச்சன்ட்டு, அவருக்கு ஒரே பதன்னு இருந்துச்சு. என்னடா இது, நிஜமாக தான் சொல்கிறானா இல்லை பொய் சொல்கிறானா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே படப்படன்னு இருந்துச்சு. அப்போது திருப்பி அவர் யோசிச்சார், ஆஹா, என்னதான் நடந்தாலும் இந்த வால் எவ்வளோ சின்னதானதுன்னு இவனால் சொல்லவே முடியாது, அதனால அதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் சொல்லி சமாளிச்சுட்ட. ஓகே, அந்த வால் எப்படி சின்னதாச்சுன்னு சொல்லு, வால் சின்னதாக இருக்குது நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பையன் சொன்னாராம், அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த கேமல் போகிற வழியில் இந்த குட்டி குட்டியாக ட்ராப்பாக பிளட்டு விழுந்திருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாராம். என்ன பிளட்டு அப்படின்னா, இந்த உண்ணி வந்து இந்த கேமல் மேலே ஒட்டி இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. உண்ணிங்கிறது ஒரு பூச்சி, அது கேமல் மேலே ஒட்டிட்டு நிறைய பிளட்டு சக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா, அந்த உண்ணி எல்லாம் இது மேலே உட்காரும்போது இந்த கேமல் எதுக்காக அந்த வாலை வச்சுருக்குன்னா, அந்த வாலை எடுத்து டொப்புன்னு அந்த உண்ணி எல்லாம் அடித்து துரத்தும். அப்போது அது உடம்புல ஈயெல்லாம் உட்காரும்போது கேமல் ஆக்சுவலாக அடித்து துரத்தி இருக்கணும். இது துரத்தாததுனால அந்த ஈயெல்லாம் அதை கடித்ததுனால அதோட ரத்தம் வந்து ட்ராப்பாக கீழே விழுந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாராம். இதை பார்த்த உடனே இந்த மர்ச்சன்ட்டுக்கு ஒரே கோவமாக கடுப்பாக வந்துச்சான். ஆனால் ராஜாவுக்கு ஒரே பிரமிப்பாக இருந்துச்சான். இந்த அளவுக்கு அறிவாளியான ஒரு பையனா, பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், மர்ச்சன்ட், இவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்ததுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. உனக்கு கேமல் தானே காணாம போச்சு, அதுக்காக இந்த உன்னோட 5000 rupees வச்சுக்கோ. நான் வந்து இந்த பையனை என்னோட மினிஸ்டர்ஸில் ஒருத்தராக நான் தெரிந்தெடுத்துட்டேன் ஆல்ரெடி அப்படின்னு சொன்னாராம். இந்த பையனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, அவருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. ஆனால் அந்த மர்ச்சன்ட் எனக்கு கேமலுக்கான காசாவது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போனாராம். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன, ராஜா உண்மையிலே ஒரு அறிவுள்ள ஒரு பையன், வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாலும் அந்த பையனை தன்னோட மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய மனசோடு இருந்தார். நல்ல கதை இல்லை? சூப்பர். இப்போ இன்றைக்கான கேள்விக்கு போகலாம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கேமலால் தண்ணி குடிக்காமல் ரொம்ப நாள் இருக்க முடியும், ரொம்ப நாள். அதனால தான் அதை டெசர்ட்லேயே கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது கேமல் எப்படி தண்ணி குடிக்காமல் ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும், சரியா? கேமல் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுது, அது உடம்புல என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லணும். இதை வந்து எனக்கு வாய்ஸ் நோட்டாவோ வீடியோவாவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாவோ நீங்கள் எனக்கு 9943474347 நம்பருக்கு எனக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க. அதை வந்து நான் நாளைக்கு ஸ்டோரியில் ரிலே பண்ண போகிறேன். ஓகே, சூப்பர். அப்படியே இது வரைக்கும் கண்ணை திறந்துருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டே இந்த கதையை கேட்டுட்டு அப்படியே தூங்கிடலாம், சரியா? ஓகே, கண்ணை மூடிக்கோங்க. நான் அப்படியே இந்த கதையை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், ரொம்ப ரொம்ப நல்ல ராஜாவாக இருந்தாராம். அவரோட நாட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்களாம். அங்கேருந்து ஒரு மர்ச்சன்ட்டோட கேமல் வந்து காணா போயிடுச்சு. அப்போ மர்ச்சன்ட்டோட கேமல் காணா போனோடனே அவர் என்ன பண்ணார், எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருந்தார். அப்போ அடுத்த நாட்டுக்கு போகிற பெரிய ஹைவேல போய் அவர் தேடிக்கிட்டு இருக்கும்போது வெளியூர்லேருந்து அந்த ஊருக்கு சுற்றி பார்க்குறதுக்காக ஒரு பையன் வந்துட்டு பார்த்தார். அந்த பையனை பார்த்து கேட்டார், என்னோடய கேமல் பார்த்தியா அப்படின்னு கேட்டார். அந்த பையன் உடனே கேட்டார், உங்கள் கேமலுக்கு ஒரு காலில் புண்ணு இருந்துச்சா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னார். உங்கள் கேமலுக்கு வலது கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்டார். ஆமாம் உண்மையாக தெரியாது. உங்கள் கேமலோட வால் வந்து மற்ற கேமலோட ஷார்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டார். ஆமாம் உண்மைதான் தம்பி, எங்கே பார்த்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்டப்ப சொன்னார், நான் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். அட என்னடா அது, இவ்வளோ அடையாளம் சொல்லியிருக்க, பார்க்கவே இல்லைங்கிற, அப்போ நீ தான் ஏதோ பண்ணிட்ட என்னோட கேமலை அப்படின்னு சொல்லிட்டு வா ராஜா கிட்ட அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட எடுத்துகிட்டு போனார். ராஜா வந்து ரொம்ப நல்ல ராஜா இல்லை, அவர் தீர விசாரிக்கிறார். அவர் கேட்டார், எப்படிப்பா இதை கண்டுபிடிச்ச, என்னதான்ப்பா சொல்கிறேன், எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்படி கேட்டப்ப இவர் சொன்னார், நான் கேமல் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் வர வழியில் வழித்தடத்தை பார்த்தேன். அதில் வந்து அந்த கேமலோட 4 பாதம் படுறதுக்கு பதிலாக 3 பாதம் நல்லா பதிஞ்சிருந்துச்சு, ஒரு பாதம் ஒரு மாதிரி பாதியாக தான் பதிஞ்சிருந்துச்சு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கேமல் வந்து நொண்டி தான் போச்சு அப்படின்னு சொன்னாராம். ஓ இப்பா பயங்கரம், அப்போது இந்த கேமலுக்கு கண்ணு தெரியாதுன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், அந்த கேமல் லெஃப்ட் சைடில் இருந்த
செடியெல்லாம் சாப்பிட்டுட்டே போயிருந்துச்சு. ரைட் சைடில் இந்த செடி எதையுமே சாப்பிடல. அதனால் இந்த கேமலுக்கு வலது கண்ணு தெரியாதுன்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாராம். இதை பார்த்து நம்ம மர்ச்சன்ட் வந்து கடுப்பாயி இப்போ லாக் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னார், இந்த கேமலோட வால் ஷார்ட்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், கேமலோட நடந்து போன பாதையில் சொட்டு சொட்டாக பிளட்டு விழுந்துருந்துச்சு. அந்த பிளட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஈலேருந்து கடிச்சு குட்டி குட்டியாக பிளட் வரும்ல, அந்த மாதிரி பிளட்டாக இருந்துச்சு. அப்போ யூஸ்வலாக என்ன பண்ணோம், இந்த ஈயெல்லாம் கடிக்கும்போது கேமல் வந்து அதோட வால் வச்சு உடம்புல அடிச்சுக்கும், அடித்து அந்த ஈ எல்லாத்தையும் துரத்தி விடும். இதுக்கு வந்து வால் குட்டியாக இருந்ததுனால அதனால இந்த ஈயெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த அறிவை பார்த்து வியந்த அந்த ராஜா என்ன பண்ணார், அவனுக்கு உடனே மினிஸ்டர் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்ச்சன்ட்டுக்கு உன் தொலைஞ்சு போன கேமலுக்கு இந்தா காசு அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து அவரை அனுப்பி வச்சுட்டாராம். இது சூப்பர் கதை இல்லை? நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு அண்ணனோட கதை. சூப்பராக சொல்லியிருக்காங்கல்ல, சூப்பர். நம்ம தூங்க போகலாமா? எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி தம்பி, குட் நைட் குட்டி பாப்பா. ஸ்வீட் ட்ரீம்ஸ். டேக் கேர்.